ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி. என்னோட 3 ஃபேவரட்டான மோதகம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ட்ரெடிஷ்னலான பூரண கொழுக்கட்டை, நல்ல ஜூஸியான ஸ்டஃபிங்கோட, சாஃப்டான மாவோட, ஈஸியான அளவுகள் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து சதுர்த்திக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது கொழுக்கட்டை ட்ரெண்டிங் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். மூணாவது பேசன் அண்ட் சாஃப்ரான் கொழுக்கட்டை. அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். முதல்ல மடக்கு கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாமா? 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிட வேணாம். லேசாக பொட்டுக்கடலை தட்டுப்படணும். 80% அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ அடிக்கடமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப்பு நல்லா ஃபுல்லாக அமுக்கி ப்ரெஸ் பண்ணி திருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய், இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க. இதில் லேசாக வதக்கி விட்டுட்டு 1க்கு 1 நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். என்னோடய வெல்லம் இனிப்பாக இருந்தனால இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு வெல்லம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு நல்ல இனிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெல்லம் தானாகவே கரைஞ்சிரும். தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா? வெல்லம் கரைஞ்சோன்னே அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை போட்டுட்டு கிளறி விட்டுற வேண்டிதான். ரொம்ப சுண்ட வேணாம். ஸ்டஃபிங் ஜூஸியாக இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். லேசாக ஒரு பரட்டிட்டு அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரணம் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா. இது அப்படியே ஆறட்டும். இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு வறுத்த அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிற அந்த கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்டடாக இருக்கிற மாவை பார்த்து வாங்கிக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி. 2 கப்பு மாவு எடுத்தனால நான் 2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். ஹாட் வாட்டர் கிடையாது, நல்ல பாய்லிங் வாட்டர். கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு மாவை இப்போ சேர்த்துக்கங்க. நல்லா வறுத்த அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கிடைக்கிது இல்லையா, அந்த மாவு நல்லாயிருக்கும். இது இடியாப்பம் அண்ட் கொழுக்கட்டை மாவு, வறுத்த மாவு. இதில் இந்த மாவை ஃபுல்லாக தண்ணி சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இந்த ஃபுல் தண்ணியும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா அந்த தண்ணியில் சேர்த்து அமுக்கி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சேர்ந்து மாவு வந்தால் போதும். ரொம்ப வெந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். மாவெல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் அதை திறந்து லேசாக கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டோ நெய் தேய்ச்சிட்டோ பிசைஞ்சு எடுத்திங்கன்னா எல்லா மாவும் நல்லா சாஃப்டாக சேர்ந்து வந்துடும். அப்போ தான் உங்கள் மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பார்த்திங்களா? கையில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி. இதை முக்கியமாக எப்பயுமே மூடி போட்டே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆனால் கொழுக்கட்டை வெடிப்பு விடும். முக்கியமாக அதை கவனிக்கணும். இப்போ பூரணம் சூப்பராக ஆறி ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டோன்னா தட்டுறப்போ ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சேர்ந்து வரும். வெல்லம் பாகெல்லாம் இதுக்கு எதுக்கும் தேவையில்லை. அப்படியே பண்ணிங்கனாலே சூப்பராக வரும். கொழுக்கட்டை மடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர் தான் ஹேண்டியாக இருக்கும். இலையிலையும் செய்யலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க இலைனா டக்குன்னு வரும். இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மடிக்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். தெரியும் பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒட்டுறோமா, கரெக்டாக ஷேப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தெரியும். மாவு எடுத்து லேசாக நெய் தடவிட்டு வச்சுக்கிட்டு, இன்னொரு டிப்பு, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான வெசல் இருந்ததுன்னா அதில் லேசாக நெய் தடவி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக சர்க்கிள் கிடச்சிரும். உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் சரியாக வரலைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்துடும். மாவு கரெக்டாக நல்ல பக்குவமாக இருக்குது பார்த்திங்களா? அவ்வளோதான், ஒட்டவே ஒட்டாது. சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை ரொம்ப ஓரமாக இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மடக்கிற சைடு கொஞ்சம் அதிகமான இடம் இருக்கணும். இப்போ 2 எட்ஜையும் சேர்த்து ஒட்டிட வேண்டிதான். இந்த பிளாஸ்டிக் கவர்னால் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் கரெக்டாக ஒட்டுறோமா, ஃப்ரண்ட்டில் கரெக்டாக கவர் ஆகுதான்னு. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஒட்டி சீல் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன ஃபோல்டிங் டெக்னிக் சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிஞ்ச் அண்ட் ஃபோல்டு, அவ்வளோதான். அந்த ஓரத்தை லேசாக அமுக்கி விட்டு அதை உள்ளே ஃபோல்டு பண்ணணும். அவ்வளோதான். இந்த சூரியகலா, சந்திரகலாலெல்லாம் ஒரு ஃபோல்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஒரு பிஞ்ச், ஒரு ஃபோல்டு, ஒரு பிஞ்ச், ஒரு ஃபோல்டு, ஒரு பிஞ்ச், ஒரு ஃபோல்டு, ஒரு
பிஞ்ச் பண்ணி இப்படி உள்ளே மடக்கி விடணும். அவ்வளோதான். சூப்பராக அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரியே வரும். கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிஞ்ச் அண்ட் ஃபோல்ட், பிஞ்ச் அண்ட் ஃபோல்ட், பிஞ்ச் அண்ட் ஃபோல்ட், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இன்னொன்று, உங்கள் மாவு கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கலாம். மேலே கொழுக்கட்டை மேலே எந்த வெடிப்பும் இல்லை பார்த்தீங்களா? அப்படி சாஃப்டாக இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுடுங்க. எல்லா கொழுக்கட்டை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நல்ல ஈர துணி போட்டு மூடியே வச்சுருங்க, இல்லாட்டி கொழுக்கட்டை வெடிப்பு விடும். அவ்வளோதான். பிஞ்ச் ஃபோல்ட், அவ்வளோதான். பூரணத்தை நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். கொழுக்கட்டை ரொம்ப வேக வச்சிங்கனாலும் ஹார்டாக வெடிப்பு விடும், அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷம் சூப்பராக வெந்துச்சு பார்த்திங்களா? கையில் ஒட்டவே இல்லை. மாவு நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக, வாயில் வச்சோன்னே கரையும் கொழுக்கட்டை. உள்ளே பூரணம் அவ்வளோ ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. அடுத்த கொழுக்கட்டையும் பண்ணிடலாமா? இது கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதே கொழுக்கட்டை மாவை வச்சு சிம்பிளான 2-3 இன்க்ரீடியண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லாவே ஊறணும், அப்போ தான் சூப்பராக மலர்ந்து வரும். நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே கொழுக்கட்டை மாவை தான் நான் 1 கப்பு இங்கே எடுத்திருக்கேன். இந்த கொழுக்கட்டைக்கு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் பூரணம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, கொஞ்சமாக நிலக்கடலை, அது ரெண்டையுமே வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது. இனிப்புக்காக இன்னும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லத்தை மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி பூரணம், தேங்காய் எல்லாமே அதில் இருக்குது இல்லையா? அதில் இனிப்பு, ஏலக்காய் பவுடர் எல்லாமே இருக்கும். நம்ம சிம்பிளாக இந்த பொருளை மட்டும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கையில் நல்லா நெய் தடவிட்டு உருட்டி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பாஸ்மதி அரிசி, அதில் நல்லா ஒட்டி எடுத்து நல்லா ஒரு உருட்டி வச்சுடுங்க. அவ்வளோதான். எல்லா பக்கமும் அந்த அரிசி ஒட்டணும். கொழுக்கட்டையிலேயே ஈரப்பதம் இருக்கும், அதனால நல்லாவே அந்த அரிசி ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அரிசி நல்லா மலர்ந்து வரணும் இல்லையா? கண்டிப்பாக 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் பொறுமையாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெளியில் ஒட்டி இருக்கிற பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வரணும். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? சனா இதை கொரோனா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவா. நல்ல பஞ்சுன்னு இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். நிலக்கடலையோட டேஸ்ட்டு, எள்ளோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான கொழுக்கட்டை, சிம்பிளான இன்க்ரீடியண்ட், எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கோவா மாதிரியே கடலை மாவு, பால் பவுடர், நட்ஸு, சாஃப்ரான், வேறு என்ன வேணும் செஞ்சிடலாமா? இதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக ஹேண்டியாக வரும். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு. இதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். நல்ல நெய்யோடு சேர்த்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மினிமம் 5 நிமிஷமாவது இந்த நெய்யில் கடலை மாவை இந்த அளவுக்கு வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லை பச்சை வாடை அடிக்கும். இதில் 1/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் வெல்லம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சுகர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் இனிப்பாக இருக்கும், எங்களோட இனிப்புக்கு இது சரியாக இருக்கும். நீங்கள் 1 கப்பு ஃபுல்லாக வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இதில் அதே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்சின பால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அடுப்பை மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கட்டி இருக்குது எந்த கவலையும் வேண்டாம், எல்லாமே அப்படியே மாவு வேக அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி போயிடும், வெல்லமும் கரைஞ்சி போயிடும்.
நம்ம வந்து கிளறி மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி மாறி நல்ல கெட்டியாக கோவா மாதிரி வர ஆரம்பிக்கும். கவனிங்க, இதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். பாலில் ஒரு 4-5 சாஃப்ரானை நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு இப்போது இதில் சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் வேண்டான்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூ சேர்க்குறனால ரொம்ப ரிச்சு டேஸ்ட்டாக அவ்வளோ யுனிக்காக இருக்கும் இந்த மோதகம். இப்போ நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் தானாகவே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் லேசாக 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து கிளறினீங்கன்னா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். பாத்திரத்தில் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது, அதுதான் இண்டிகேஷன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக கோவா மாதிரியே வந்துடும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆறட்டும். லேசான இளம் சூட்டில் இருக்கும்போதே இதில் நட்ஸு சேர்த்துக்கலாம். பிஸ்தா, முந்திரி, பாதாம் 3 நட்ஸுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்து இந்த மாவாவோட கிளறி விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது அப்படியே சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சனா பாதி செய்யும் போதே எடுத்து சாப்பிட்டுட்டா. இதுக்கு நான் கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோதகம் அச்சில் வச்சு நல்லா நெய் தடவிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி நார்மல் கொழுக்கட்டை மாதிரியே அப்படியே ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்ல கோவா மாதிரி பக்குவமாக இருக்கனால சூப்பராக வரும். இங்கே பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு சதுர்த்தி அன்னி வராங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த மோதகத்தை செஞ்சு கொடுங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். சூப்பரான ஸ்நாக்கும் கூட. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோதகத்தை செஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.